அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் 7வது மதிப்பீடு நடைபெற்றது. இந்த 7ஆம் மதிப்பீட்டின் பாடப்பகுதியாக இருந்தது சிற்றிலக்கியங்கள், அதாவது இடைக்கால இலக்கியங்கள் மற்றும் காப்பியங்கள். இந்த 2 இலக்கிய வகைமைகள்லிருந்தும் வினாக்கள் கேட்கப்பட்டது. அந்த வினாக்களுக்கான விடைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலில் வரக்கூடியது முதல் கோவை நூல் எது? முதல் கோவை நூல் பாண்டிக்கோவை. முதல் கோவை நூல் எது? பாண்டிக்கோவை. ஒரு சிலர் திருக்கோவை அப்படின்னு சொல்லலாம், திருக்கோவையார். ஆனால் அதோட காலத்தை விட பாண்டிக்கோவையின் காலம் முற்பட்டது. 2வது வினா, கலம்பக இலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் மன்னனாய் இருந்தால் பாடப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? மொத்தம் 90. மன்னனை பாடக்கூடிய கலம்பகம் 90 பாடல்களை கொண்டதாக அமைய வேண்டும். அடுத்து, சிலப்பதிகாரத்திற்கு அமைந்த பழைய உரை எது? சிலப்பதிகாரத்திற்கு அமைந்த பழைய உரை அரும்பத உரை. அதற்கடுத்து, கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயம் கொண்டார். அடுத்து வரக்கூடியது, கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. அதற்கடுத்து, முடியுடை வேந்தர் மூவர்க்கும் உரியது எது? முடியுடை வேந்தர் மூவர்க்கும் உரியது சிலப்பதிகாரம். அடுத்து வரக்கூடியது, பௌத்த சமய சார்புடைய காப்பியம் எது? இந்த பின்வருவனவற்றுள் பௌத்த சமய சார்புடைய காப்பியம் மணிமேகலை. மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என அறிவுறுத்தும் காப்பியம் எது? மணிமேகலை. மணிமேகலையால் யானை பசி நோய் தீர்க்கப்பட்டவர் யார்? காயசண்டிகை. அடுத்த 10வது வினா, குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய வாத நூல் நீலகேசி. அடுத்ததா 11வது வினா, மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? சீவக சிந்தாமணி. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. 12, அடிகள் நீரே அருள்கள் என்ற கூற்றுக்கு உரியவர் என்று கூறியவர் அல்ல, என்ற கூற்றுக்கு உரியவர் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா சாத்தனார், சீத்தலை சாத்தனார். என்ற கூற்றுக்கு உரியவர், இங்கு வரக்கூடிய அந்த அடிகள் என்பவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இளங்கோவடிகள். அதற்கடுத்து வரக்கூடியது, கவிதை இலக்கியங்களுள் பேரிலக்கியமாக திகழ்வது காப்பியம். கவிதை இலக்கியங்களுள் பேரிலக்கியமாக திகழ்வது காப்பியம். அடுத்து, புகார் காண்டத்தின் இறுதி காதை நாடுகாண் காதை. புகார் காண்டத்தின் இறுதி காதை நாடுகாண் காதை. அடுத்து வரக்கூடியது, பிள்ளைத்தமிழில் முதலாவதாக அமையும் பருவம் எது? காப்பு பருவம். பிள்ளைத்தமிழில் முதலாவதாக அமையும் பருவம் காப்பு பருவம். குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர். அடுத்து வரக்கூடியது 16வது வினா, உழவர்களின் வாழ்வியலை கூறும் சிற்றிலக்கியம் யாது? இப்போ உலத்தி பாட்டும் அதோட வரக்கூடியது தான். ஆனால் இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல பள்ளு இலக்கியம், உழவர்களின் வாழ்வியலை கூறும் சிற்றிலக்கியம் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து, தஞ்சைவாணன் கோவையின் ஆசிரியர் யார்? பொய்யாமொழி புலவர். தஞ்சைவாணன் கோவையின் ஆசிரியர் பொய்யாமொழி புலவர். வைர வியாபாரியின் கதை இடம்பெறும் காப்பியம் எது? வைர வியாபாரியின் கதை இடம்பெறும் காப்பியம் வளையாபதி. 19வது வினா, பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும். இது ஒரு நிலையாமையை, இளமை நிலையாமை, வாழ்க்கை நிலையாமையை குறிக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் இடம்பெறக்கூடிய காப்பியம் குண்டலகேசி. பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் என்ற வரிகள் இடம்பெறக்கூடிய காப்பியம் குண்டலகேசி. அடுத்து 20வது வினா, சமய கணக்கர் திறம் கேட்ட காதை இடம்பெற்ற நூல் மணிமேகலை. மணிமேகலையில் மற்ற சமயத்தவரை வாதால் வெல்லக்கூடிய பகுதி அது. அடுத்து 21வது வினா, ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப எந்த சிற்றிலக்கியத்தின் அடிப்படையாக அமைந்தது? எந்த சிற்றிலக்கியத்திற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த வரி அப்படின்னு பார்த்தோம்னா உலா. இது எந்த இதுல வரக்கூடியது? இது தொல்காப்பியருடைய வரி. அடுத்து, சூளாமணியை இயற்றியவர் யார்? சூளாமணியை இயற்றியவர் தோலாமொழி தேவர். அடுத்து, பெருங்கதையை இயற்றியவர் யார்? பெருங்கதையை இயற்றியவர்
கொங்குவேளிர். பெருங்கதை இயற்றியவர் கொங்குவேளிர். கொங்குவேள் மாகதை அப்படின்னு கூட இதற்கு பெயர் உண்டு. அடுத்து மணிமேகலையின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் தோழியின் பெயர் என்ன? மணிமேகலையுடைய தோழியின் பெயர் சுதமதி. குழவி மருங்கினும் கிழவதாகும் என்ற சிற்றிலக்கியத்தின் அடிப்படையாய் அமைந்தது எந்த சிற்றிலக்கியத்தின் அடிப்படையாய் அமைந்தது? பிள்ளைத்தமிழ். 26வது வினா, தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது? முதல் சமய காப்பியம் மணிமேகலை தான். நமக்கு சிலப்பதிகாரம் ஒரு சமணரால் இயற்றப்பட்டது, ஆனால் அது சமண காப்பியம் கிடையாது. அது ஒரு சமய காப்பியம் கிடையாது. சமய பொதுமை பேசக்கூடிய காப்பியம். அதில் எல்லா சமயம் சார்ந்தவங்களும் இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது அந்த காலத்தில் இருந்த சமயங்கள் சார்ந்தவர்களை பார்க்க முடியும். மாடலமறையோன் வருவாங்க, கவுந்தியடிகளார் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அதனால அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கானதாய் வரையறுக்க முடியாது. முதல் சமய காப்பியமாய் இடம்பெறக்கூடியது மணிமேகலை தான். அதுக்கடுத்து வெண்ணாவலுடையார் இயற்றிய காப்பியம் எது? வெண்ணாவலுடையார் இயற்றிய காப்பியம் யசோதர காவியம். வெண்ணாவலுடையார் இயற்றிய காப்பியம் யசோதர காவியம். சரஸ்வதி அந்தாதியை பாடியவர் யார்? சரஸ்வதி அந்தாதியை பாடியவர் கம்பர். மூவருலாவை இயற்றியவர் யார்? மூவருலாவை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். மூவருலாவை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். அறிவை பருவ பெண்களின் வயது யாது? அறிவை பருவ பெண்களின் வயது 20 - 25. அறிவை பருவ பெண்களின் வயது 20 - 25. இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த வினாக்கள் எல்லாமே கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். அதை நினைவில் வச்சுக்கோங்க. கடந்த தேர்வுகளில் PGTRB தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது. அடுத்து உலா ஒரு கூறாக இடம்பெற்ற காப்பியம் எது? சில காப்பியங்களில் உலா ஒரு கூறாக இடம்பெற்றிருக்கும். அதுல நம்ம இங்க பார்க்கக்கூடிய காப்பியங்கள் இந்த வாய்ப்புகள்ல சீவக சிந்தாமணி. அடுத்து முதல் கலம்பக நூல் எது? முதல் கலம்பக நூல் எது? நந்தி கலம்பகம். 33வது வினா, பெத்லஹேம் குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? பெத்லஹேம் குறவஞ்சியின் ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரியார். 34வது வினா, கற்பு சான்ற பெண்கள் விண்மீன் போல விளங்குவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கியம் எது? தாரகை மாலை. அடுத்து வரக்கூடியது வந்த சொல்லும் தொடரும் மீண்டும் மீண்டும் வந்து அடிதோறும் பொருள் மாறும் கலம்பக உறுப்பு. அது கலம்பக உறுப்புகள் 18 உறுப்புகள்ல ஒரு உறுப்பை பத்தி கேட்டிருக்காங்க. இது யமகம். அடுத்து காலவித்தை வல்லவர்களின் ஆற்றலை கூறும் கலம்பக உறுப்பு யாது? காலவித்தை வல்லவர்களின் ஆற்றலை கூறும் கலம்பக உறுப்பு சம்பிரதம். அடுத்தது திருக்கோவையார் இயற்றிய திருக்கோவையாரை இயற்றியவர் யார்? வினா இங்க பிள்ளையாருக்கு. திருக்கோவையாரை இயற்றியவர் மாணிக்க வாசகர். சேக்கிழார் பிள்ளை தமிழின் ஆசிரியர் யார்? சேக்கிழார் பிள்ளை தமிழின் ஆசிரியர் யார்? விடை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிழார் பிள்ளை தமிழை இயற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து வரக்கூடியது 39ஆம் வினா, யானையோடு தொடர்புடைய சிற்றிலக்கிய வகை எது? வாதோரண மஞ்சரி. வாதோரண மஞ்சரி என்பது யானையை அடக்குவது, யானையை வசியப்படுத்துவது பற்றிய ஒரு சிற்றிலக்கிய வகைமை. அடுத்து 40வது வினா, 700 யானைகளை கொன்றவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறக்கூடிய இலக்கண நூல் எது? பன்னிரு பாட்டியல். 700 யானைகளை அடக்கியவனுக்கு கொன்றவனுக்கு வகுப்பது பரணி என்ற இலக்கணத்தை கூறக்கூடிய இலக்கண நூல் பன்னிரு பாட்டியல். அடுத்து 41வது வினா, தொல்காப்பிய ஏற்களம் பாடுதல் என்ற துறையின் தொடர்ச்சியான சிற்றிலக்கியம் எது? பள்ளு. 42வது வினா, நயனப்பத்து என்பது நயனம் அப்படின்னாலே கண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப கண்களின் சிறப்பை சொல்லக்கூடியதுதான் நயனப்பத்து. அடுத்து 45வது வினா, சித்ராபதி என்பவர் யார்? சித்ராபதி என்பவர் மாதவியுடைய தாய். அடுத்து சுதமதி என்பவர் யார்? சுதமதி என்பவர் மணிமேகலையின் தோழி. அடுத்து மணிமேகலைக்கு அமுத சுரபி குறித்து கூறியவர் யார்? மணிமேகலைக்கு அமுத சுரபியை குறித்து கூறியவர் தீவதிலகை. ஆபுத்திரனுக்கு அமுத சுரபி கிடைக்க காரணமாக இருந்தது யார்? ஆபுத்திரனுக்கு அமுத சுரபி கிடைக்க காரணமாக இருந்தவர் சிந்தாதேவி.
சிந்தாதேவி. அடுத்து 49வது வினா, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் முதலில் உணவு இட்டவள் ஆதிரை. ஒரு கற்பிச்சிறந்த பெண் வந்து உணவிடணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த உணவை இட்டவள் ஆதிரை. அடுத்து மாடலமறையோன் என்பவன் யார்? மாடலமறையோன் என்பவர் கோவலனின் தோழன். அடுத்தது அச்சனந்தி. அச்சனந்தி என்பவர் யார்? அச்சனந்தி என்பவர் சீவகனின் ஆசிரியர். 52வது வினா, தேம்பாவணியில் உள்ள படலங்கள் எத்தனை? 3 மொத்த படலங்கள் 36. ஒவ்வொரு காண்டத்திற்கும் 12 மொத்தம் 36 படலங்கள் தேம்பாவணியின் படலங்கள். பாண்டியன் பரிசு வெளியான காலம் எது? பாண்டியன் பரிசு வெளியான காலம் 1943ஆம் ஆண்டு. 1943ஆம் ஆண்டு பாண்டியன் பரிசு வெளியானது. அடுத்து கார்மண்டல சதகத்தின் ஆசிரியர் யார்? ஆரைக்கிழார். ஆரைக்கிழார் தான் கார்மண்டல சதகத்தின் ஆசிரியர். அடுத்து வரக்கூடியது பள்ளி எழுச்சி என்பது துயிலெடை நிலை. பள்ளி எழுச்சி என்பது துயிலெடை நிலை. பெருங்கதையில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை யாது? பெருங்கதையில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 5. அடுத்து வசுசரித்திரத்தின் ஆசிரியர் யார்? வசுசரித்திரத்தின் ஆசிரியர் அம்பலத்தாடும் ஐயன். 58வது வினா, கொங்குவேளிர் மாக்கதை எனப்படுவது யாது? இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். கொங்குவேளிர் மாக்கதை எனப்படுவது பெருங்கதை. ஞானக்குரத்தை இயற்றியவர் யார் என்பது 59வது வினா. விடை குமரகுருபர தேசிகர். ஞானக்குரத்தை இயற்றியவர் குமரகுருபர தேசிகர். சோழமண்டல சதகத்தின் ஆசிரியர் யார்? ஆத்மநாத தேசிகர். சோழமண்டல சதகத்தின் ஆசிரியர் ஆத்மநாத தேசிகர். 61வது வினா, முத்துவீரியம் குறிப்பிடும் சிற்றிலக்கிய வகைகள் எத்தனை? 90. முத்துவீரியம் குறிப்பிடும் சிற்றிலக்கிய வகைகள் 90. அபயருசி என்பவர் யார்? அபயருசி என்பவர் யசோதரமதியின் மகன் தான் அபயருசி. அடுத்து திவிட்டன் என்பவன் யார்? திவிட்டன் என்பவன் பயாபதியின் மகன். உதயகுமரனின் நண்பன் யார்? இது வந்து வினா தொடக்கத்துல பிழையா இருந்திருக்கும், அதனால உங்களுக்கு விடையில குழப்பம் வந்திருக்கலாம். உதயகுமரனின் மகன் கேட்டிருந்தேன், அது வினா தவற அமைக்கப்பட்டிருந்தது. உதயகுமரனின் நண்பன் யோகி. அடுத்து வரக்கூடியது இலக்கண விளக்கம் குறிப்பிடக்கூடிய சிற்றிலக்கிய வகைகள் எத்தனை? 66. இலக்கண விளக்கம் குறிப்பிடக்கூடிய சிற்றிலக்கிய வகைகள் 66. சில இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் 63ன்னு குறிப்பிடுறாங்க. 63 அல்லது 66 அப்படின்றது வந்து அந்த இப்போ அந்த நூற்பாவை வந்து சிலர் 2ஆ பிரித்து அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது கூடுதலாக வருது. இந்த 90 அப்படின்றதெல்லாம் சரியான விடை கிடையாது. சிலர் 90 அப்படின்னு சொல்லி இலக்கிய வரலாற்று ஆசிரியர் ஒருவர் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் நூற்பாவையை எடுத்து பார்க்கலாம். இலக்கண விளக்கத்தில் அந்த பாட்டியல் பகுதியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 66 தான் வரும். அதாவது 55 மொத்தமாக சொல்லியிருப்பாரு. அதற்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய நூற்பாக்களில் வந்து அதை விளக்கும் பொழுது சில வகைகள் சொல்லியிருப்பார். மொத்தம் 66 அப்படின்றது தான் சரியான விடை. ஒரு சில அதை பிரிக்கிறதுல அந்த ஒரு சொல்ல 2ஆ சில நேரம் பிரிக்கிறதுல 63ன்னு சிலர் சொல்லுவாங்க. அடுத்து சிற்றிலக்கியங்களில் விதையாக உவமைக்கப்படக்கூடிய இலக்கிய வகை எது? ஆற்றுப்படை. கந்தபுராணத்தின் ஆசிரியர் யார்? கந்தபுராணத்தின் ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கந்தபுராணத்தின் ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார். 68வது வினா, உத்தர ராமாயணத்தின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். உத்தர ராமாயணத்தின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். சிலப்பதிகாரம் கூறும் எழுநி வகைகள் எத்தனை? 3. சிலப்பதிகாரம் கூறக்கூடிய எழுநிகளின் வகைகள் 3. சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று கூறியவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 71வது வினா, மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் அடிகளின் எண்ணிக்கை 4216. மணிக்கணும் 4286. முதல் உலாநூலை எழுதியவர் யார்? முதல் உலாநூலை எழுதியவர் சேரமான் பெருமாள் நாயனார். ஒலி அந்தாதியில் எத்தனை கலைகள் அமைத்து பாடப்படும்? ஒலி அந்தாதியில், அந்தாதியின் வகைகளில் ஒலி அந்தாதி ஒன்று, அது வந்து மொத்தம் 64 கலைகள் வைத்து பாடப்படும். கோவை எத்தனை கிளவிகளை கொண்டு அமையும்? கோவை 32 கிளவிகளை கொண்டு அமையும். அடுத்து
காப்பியங்களை தமிழர்களின் ஆபரணங்களாக கூறியவர் யார்? சுத்தானந்த பாரதியார். இவைதான் வினாக்களுக்கான விடைகள். இந்த விடைகளை தெளிவாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இப்போ விடைகள் என்னென்ன அப்படின்றது விடை சேராதவர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வாழ்த்துக்கள். நன்றி.